சார் நாங்கள் சண்டேவே ட்ரெயினில் மாட்டிக்கிட்டோம் சார். நாங்கள் எங்கள் ஊர் குலதெய்வ கோயிலுக்காக போனோம். திருச்செந்தூர் ட்ரெயினில் தான் ஏறணும். நாங்கள் அப்பயே டேம் உடையுமா ஏதாவது நியூஸ்லலாம் பார்த்தோம். டேம் அந்த நியூஸ் எதுவும் சொல்லலை. ட்ரெயினும் கேன்சல் போடுவாங்களான்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. சரி, அதை நம்பி தான் நாங்கள் ட்ரெயினில் ஏறணும். ஒரு 2 ஸ்டாப்பிங் தள்ளியே போட்டுட்டாங்க. போட்டுட்டு எங்களுக்கு நைட்டுக்கு ஃபுட்டு இல்லை, வாட்டர் பாட்டில் எதுவுமே இல்லை. காலையில் வந்து பக்கத்து வில்லேஜில் முட்டி அளவுக்கு தண்ணி போகுது. அதில் தான் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் போயிட்டு பாப்பாவுக்கு பிஸ்கெட் தான் கிடச்சிச்சு, அது மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஊர்க்காரங்க தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. புதுக்கோட்டை, மேலூர். ஏதோ அவங்களுக்கும் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுச்சு. இருக்கிற அரிசி வச்சு புளியோதரை பொங்கல்னு போட்டு 2 நாளும் எங்களுக்கு அவங்க தான் பண்ணாங்க. எங்கள் குழந்தைக்கு சுடு தண்ணிலாம் வீட்டிலலாம் வச்சு அவங்க தான் கொடுத்தாங்க. பால், பெரியவங்களுக்கு கடுங்காப்பி எல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. அடுத்த நாள் ரெஸ்கியூ டீம் வந்துச்சு 2 நாளுக்கு அப்புறம். அதுவும் கயிறு பிடிச்சி 5 கிலோமீட்டர் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சார் வந்தோம். பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அங்கேருந்து மெடிக்கல் கேம்ப் போட்டாங்க. அப்புறம் ஸ்டேஷனில் ஏறி அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பால், காஃபி, டிஃபன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணாங்க. காலையில் கூட காஃபி வந்துச்சு. வந்து கேட்குறாங்க ஹெல்த் இஷ்யூ யாருக்காவது இருக்கா, எல்லாம் செக் பண்ணி நல்லா ரிசீவ் பண்ணிட்டாங்க எங்களை. நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது கவர்மெண்ட்டுக்கு இல்லையோ, அந்த வில்லேஜ் மக்கள் தான் எங்களுக்கு நல்லா உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. இந்த கவர்மெண்ட்டும் அந்த வில்லேஜும் ஃபுல்லாக தண்ணியில் போயிடுச்சு. எங்களை ரெஸ்கியூ பண்ண மாதிரி அவங்கள காப்பாற்றணும். புதுக்கோட்டை, மேலூர். அவங்கள ரெஸ்கியூ பண்ணாலே எங்களுக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். அவங்களால தான் நாங்கள் உயிரோட வந்திருக்கோம். அதாவது மழைனாலே சென்னை அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் மாற்றி இந்த மழையை நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. 5 ஹவர் மேலே அடிச்சு ஊற்றுது. எங்களால் கொஞ்சம் கூட வெளியே வர முடியல. நாங்கள் திருச்செந்தூர் ரூமில் தான் இருந்தோம். தண்ணி பாக்கெட் கூட இல்லை. அந்த தண்ணி வாங்கலான்னு வெளியே வர்றது கூட மழை. கொஞ்சம் வெளியே வந்தாலும் ஃபுல்லாக நனைஞ்சிடுறோம். இப்படி ஒரு மழையை நாங்கள் பார்த்தது இல்லை. நாங்கள் இங்கேருந்து திருச்செந்தூர் போனோம் சார். திருச்செந்தூர்லேருந்து சண்டே வந்து எக்மோருக்கு மெட்ராஸ் வரலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். அங்கேருந்து நைட்டு 1 மணிக்கு ட்ரெயின் ஸ்டாப் ஆகி எல்லாரும் வந்து வெளியில் ஏறுங்க, இந்தமாரி மழை ரொம்ப வெள்ளம் வந்துடுச்சு. ஸ்ரீ வைகுண்டபுரம் அந்த இடத்துல சார். அங்கேருந்து எல்லாரும் இது பண்ணுங்க. நைட்டு வந்து எல்லாருமே வந்து வெளியில் போக முடியாது. அன்றைக்கியும் மண்டே மட்டும் சேஃபே இல்லாமல் இருந்தது. மற்ற டியூஸ்டே, வெனஸ்டே எல்லாருமே வந்து எல்லாரும் எங்களுக்கு சேஃப் பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டர்லேருந்து சாப்பாடு, அங்கே ஊர் மக்கள் வந்து ரொம்ப சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமேட்டுக்கு ரயில்வேலேருந்தே வந்தாங்க. அப்புறம் நிர்வாகிகள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. நைட்டு வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து மெட்ராஸில் வந்து விடுற வரைக்கும் எங்கள் கூடயே இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி சாப்பாடு எல்லாமே கொடுத்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க சார். தேங்க்யூ சார். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2 நாள் மட்டும் யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் வயசானவங்களுக்கு கூட ரொம்ப தனியாக வந்து ட்ரக் வச்சு இந்த மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தண்ணியில் போக முடியலனாலும் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி நிறையா பேர் வந்து எங்களை ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அது வந்து நைட்டு தான் சேஃபே இல்லாமல் இருந்தது. மற்றபடி எங்களுக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை சார். ஆனால் அவங்க வந்துட்டக்கப்புறம் எங்களுக்கு வந்து அப்படியே எல்லாமே ஓகேவாக இருந்த மாதிரி இருந்தது. அவங்க இல்லாதப்போ தான் சேஃபே இல்லாத மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே ஓகே. சொல்லலாம் சார். ரொம்ப நிறைய நான் வழியிலேருந்து வரும்போது, பஸ்ஸிலேருந்து வரும்போது அந்த வாழைத்தோப்பு ஃபுல்லாக அவ்வளோ மழை. இது வரைக்கும் பெய்யாத மழைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப அந்த மக்களை பாதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். ரொம்ப நெல்லைக்கு தொல்லை கொடுத்த மழைன்னு சொல்லலாம். நெல்லைக்கு தொல்லை கொடுத்த மழைன்னு கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லலாம், அடித்து சொல்லலாம். என்னதான் நடந்தாலும் நம்ம வந்து தைரியமாக இருக்கணும், அதுதான் சொல்லுவேன். என்னதான் எதிர்த்து யார் வந்தாலும் நம்ம தைரியமாக இருந்து என்னதான் நடந்தாலும் எதிர்த்து நம்ம எது வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி எதிர்த்து நிற்கணும், அதுதான் நான் சொல்லுவேன். அந்த வெள்ள இது வரும்போது எங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் எங்களுக்கு வந்து நைட் ஆன பிறகுதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே ஏற்பட்டுச்சு. அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு சவுண்டாக போகிறது, நம்ம எப்படி இருக்க போகிறோன்னுட்டு. ஆனால் சொந்த பந்தத்தோடு இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் இருந்தாலும் ஒரு பயம். ஆனால் குழந்தைய வச்சு தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. குழந்தை தண்ணி பாலுங்கும் போது நம்மளுக்கு பால் கொடுக்க முடியலங்கிறது அதுங்கிறது. ஆனால் அந்த ஊர்காரங்கெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் நைட் ஆனால் கொஞ்சம் தெரியல தான் இருந்துச்சு. நேற்று வரும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பயம்தான். ஆனால் எல்லாரும் சேர்ந்து எங்களை 2-3 பேர் காப்பாற்றி கூட்டு வந்ததுனால கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ளே பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கிராம மக்கள் தான் மெயினாக. நாங்கள் போன நாளையிலேருந்து அந்த கிராம மக்கள் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நேற்று தான் ஹெலிகாப்டரில் வந்து சாப்பாடு போடுறது எல்லாமே செஞ்சாங்க. அதனால நேற்று தான் எங்களுக்கு. ஆனால் எந்த குறையும் வச்சுக்கல, கவர்மெண்ட் கூட எந்த குறையும் வச்சுக்கல. நல்லா தான் போலீஸ்காரங்களாம் பார்த்தாங்க. எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கரெக்டாக வேலைக்கு வேலை கொண்டுகிட்டு வந்தாங்க. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க.
வேற எந்த குறையும் இல்லை. அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நன்றி. ஆனா அந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான். காளியம்மன் சிறுவைகுண்டத்துல காளியம்மன் கோயில், அந்த கோயில்ல இருக்கிறதாக தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு போட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.